ஹாய் ஃபேம், வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் ஜி2பி. நீங்கள் வந்து இப்போ ஏதாவது வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறீங்களா? அதாவது உலகம் வந்து முன்ன மாதிரி இல்லை, அதோட டைம் வந்து செம்ம ஸ்பீடாக போகுது, அதோட மக்கள்லாம் வந்து ரொம்ப டிஸ்கனெக்டடாக ஃபீல் பண்ணுறாங்க, அதோட எல்லாமே வந்து ஃபேக்காகவும் தெரியுது. ஃபேக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பொருள் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் இப்போ பார்த்தா அந்த பொருள் வந்து அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு தியரி இருக்குது. அது என்னதுன்னா, இந்த உலகம் வந்து 2022 அப்போவே வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்ற தியரி. உலகமே அழிஞ்ச அப்புறம் நம்மளாம் எப்படி உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது நம்ம வந்து உலகம் அழிஞ்ச அந்த டைம் லைன் இருக்குல்ல, அதுல இருந்து வேற டைம் லைனுக்கு மாறிட்டோம் அப்படின்ற தியரி தான் இது. இது வந்து ஒரு ஆள் ஃபீல் பண்ணா பரவாயில்ல, இது வந்து தௌசண்ட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இதே தான் ஃபீல் பண்றாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ரீவைண்ட் பண்ணி 2020க்கு போவோம். அந்த வருஷம் தான் எல்லாத்தையுமே வந்து மாத்துச்சு. இனிஷியலா வந்து வைரஸ் பரவுது அப்படின்னு வந்து எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய நியூஸாகவே ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து லாக்டவுன் போட்டு கொரோனாவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதையும் மீறி வந்து நிறைய டெத்ஸ் நடந்திருக்கு. இந்த கொரோனா பீரியடே வந்து எல்லாருக்கும் வந்து பயத்தை தந்துச்சு, ரொம்ப தனிமையாகவும் ஃபீல் பண்ணாங்க. மொத்த உலகமும் வந்து ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சுது. இதுக்கப்புறம் தான் வந்து மக்கள்லாம் ஆன்லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து டைமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதாவது டைம் வந்து செம்ம ஸ்பீடாக போகுது, அதோட வந்து உலகம் வந்து முன்ன மாதிரி இல்லை. இது மட்டும் இல்லாமல் கனவு வந்து ரொம்ப ரியலாக இருக்குது, அதாவது ரியாலிட்டியோட கனவெல்லாம் வந்து ரொம்ப ரியலாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த தியரி வருது, நம்ம உலகம் வந்து 2020யோட அழிஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ அந்த உலகம் அழிஞ்ச அப்புறம் நம்ம இன்னொரு ரியாலிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இந்த தியரி. இந்த தியரி புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மண்டேலா எஃபெக்ட்னா என்னன்னு தெரியணும். அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மண்டேலா எஃபெக்ட் வந்து எப்படி வந்ததுன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நெல்சன் மண்டேலா வந்து 1980ஸ்லேயே சவுத் ஆஃப்ரிக்கன் பிரிசனில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னா, அவர் ஜெயிலில் வந்து சாகலை, அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் வந்து நிறைய வருஷம் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் 2013 தான் இறந்து போயிருக்கிறாரு. எப்படி அவ்வளோ பேருக்கு வந்து நெல்சன் மண்டேலா ஜெயிலே இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு மெமரி இருக்குன்னு தெரியல. அந்த மெமரி வந்து ஏதோ ஒரு ஆளுக்கு இருந்தால் ஏதோ கதை கட்டுறான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது இருந்தது வந்து நிறைய பேருக்கு, அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் மண்டேலா எஃபெக்ட்ன்ற பேர் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய மண்டேலா எஃபெக்ட் வந்து நடந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் போக்கிமோன்ல வர பிகாச்சு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பிகாச்சுவோட வாலோட டிப் வந்து பிளாக் கலர்ல தானே இருக்கும். ஆனால் நீங்க கூகுள் பண்ணி பாருங்களேன், பிகாச்சுவோட வால் வந்து ஃபுல்லா எல்லோவா தான் இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து மோனோபொலி கேம் தெரியும்ல, அதுல வந்து ஒரு ஆள் இருப்பாரு, அவரை வந்து மோனோபொலி மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மோனோபொலி மேன் வந்து ஒரு கண்ணில் மட்டும் கண்ணாடி போட்டிருப்பாரு, அது பேர் வந்து மோனோக்கல். ஆனா இப்போ வந்து மோனோபொலி மேனுக்கு வந்து அந்த மோனோக்கல் இல்லை. ஆனா எனக்கே வந்து அந்த மோனோபொலி மேன் கண்ணாடி போட்டு தான் ஞாபகம் இருக்கு, ஆனா இப்போ வந்து பார்த்தா அது வந்து இல்லை. சரி, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஸ்கூபிடூ கார்ட்டூன்ல வர ஷாகி. எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் ஷாகிக்கு வந்து ஆடம்ஸ் ஆப்பிள் இருக்கும், ஆனா இப்போ பார்த்தா ஷாகிக்கு வந்து அந்த ஆடம்ஸ் ஆப்பிளே இல்லை. சரி, இதெல்லாம் விடுங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ற போன்ல டெக்ஸ்ட் பண்ணும்போது எமோஜிஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதுலயும் சில எமோஜிஸ் வந்து மிஸ் ஆகுது, அதாவது இருந்ததா ஞாபகம் இருக்கு ஆனா இப்போ வந்து இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராபர் எமோஜி, அதுக்கப்புறம் சீஹார்ஸ் எமோஜி, இதெல்லாம் வந்து கண்டிப்பா பார்த்த ஞாபகம் இருக்கு, ஆனா இப்போ வந்து இல்லவே இல்லை. சரி, நம்ம வந்து இப்போ தியரிக்கு வருவோம். 2020 தான் வந்து நம்ம டைம்லைனோட பிரேக்கிங் பாயிண்டா இருந்திருக்கு. அது குவாண்டம் ஜம்போ இல்ல ரியாலிட்டி ஷிஃப்ட்டோ எது வேணாலும் இருக்கலாம். இது வந்து எல்லாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இது பின்னாடி இருக்க பேஸ் ஐடியா என்னன்னா, நம்ம வந்து ஒரு டைம் லைன்ல வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த டைம் லைன்ல வந்து எல்லாமே வந்து நார்மலா தோணுச்சு. ஆனா ஏதோ நடந்து நம்ம டைம் லைன் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டோம். இப்போ புதுசா வந்திருக்க டைம் லைன் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா சில டீடைல்ஸ் வந்து மிஸ் ஆகுது, அதாவது வித்தியாசமா இருக்கு. ஆனா இதுல பயங்கரமான விஷயம் என்னன்னா, நிறைய பீப்புள் வந்து இதை நோட்டீஸ் கூட பண்ணல, ஆனா நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, அதனால நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, இப்போ சயின்ஸ் பத்தி பேசலாம். செப்டம்பர் 2020ல CERN, அதாவது CERN, இது வந்து என்னதுன்னா யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச். இவங்க வந்து லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை ரீஸ்டார்ட் பண்றாங்க. இந்த லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் வந்து ஒரு மிஷின். இது என்ன பண்ணுனா, இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து லைட்டோட ஸ்பீட்ல வந்து ஸ்மாஷ் பண்ணும். இது ஏன் பண்றாங்கன்னா, புது பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக, அதோட இந்த உலகம் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பண்றாங்க. இதுக்கப்புறம் இதுலயும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. அது என்னதுன்னா, சில பேர் வந்து என்ன நம்புறாங்கன்னா, இந்த CERN வந்து இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஸ்மாஷ் பண்ற மிஷின் இருக்குல்ல, அதை வச்சு சில பார்ட்டிகல்ஸ்லாம் ஒன்று சேர்த்துட்டு இந்த ஸ்பேஸ் டைம்ல ஒரு ரிப்பிளை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரிப்பிள் தான் வந்து டைம் லைனே கொலாப்ஸ் பண்ணியிருக்கோம், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பிளாக் ஹோலை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பிளாக் ஹோல் வந்து நம்மளை இன்னொரு பேரலல் ரியாலிட்டி கூட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மினி பிளாக் ஹோல்ஸ், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா டைமென்ஷன்ஸ் பற்றிலாம் வந்து CERN வந்து அவங்க ஓன் வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த CERN கான்ஸ்பிரசி தியரியில் சொன்ன எல்லாமே வந்து கதை இல்லை, இது எல்லாமே வந்து தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லியிருப்பீங்க, அதுக்குள்ள இந்த மாதம் வந்துருச்சா, எப்படி இவ்வளோ மாதம் போச்சுன்னே தெரியலையே. அதுக்கப்புறம் டிசம்பரில் கண்டிப்பாக எல்லாரும் ஒன்று சொல்லுவோம், இந்த வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல, பறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஏன்னா 2020க்கு
அப்புறம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இதை வந்து சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து டிஸ்ரப்டட் ரொட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து டெய்லி செய்கிற வேலை வந்து இந்த கொரோனானால ஃபுல்லாக மாறிடுச்சு. கொரோனாக்கு முன்னாடி வந்து இப்போ ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தால் காலைல குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. இதே வேலைக்கு போகிறவங்க வந்து வேலைக்கு கிளம்புவாங்க. ஆனால் கொரோனா அப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொட்டீன் பிரேக் ஆயிருக்கும். அதோட இந்த லாக்டவுன் வந்து பல மாதம் இருந்தது. நமக்கு வந்து டெய்லியும் வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி நாள்லாம் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம பிரெயின் வந்து புது மெமரிஸ் வந்து ஃபார்ம் பண்ணாது. அது வந்து டைமை கம்ப்ரஸ் பண்ணும். அதாவது நமக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறனால நமக்கு அந்த வாரமே வந்து டக்குன்னு போன மாதிரி இருக்கும். அதாவது காலையில் ஏஞ்சி கொஞ்ச நேரம் தான் ஆகும், அதுக்குள்ளே சாயங்காலம் வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு நம்ம நார்மல் லைஃப்க்கு வந்த அப்புறமும் கூட அந்த டைம் வந்து இன்னும் நமக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த தியரிலாம் ஃப்ரேம் பண்ணுவாங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரியாலிட்டியோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பழைய டைம்லைனோட இந்த புது டைம்லைன் வந்து ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகுது. இப்போ இது வரைக்கும் பார்த்தது மட்டும் இல்லாமல் இன்னும் சில தியரிஸ் இருக்குது. அது என்னன்னா, ஒன்று வந்து சிமுலேஷன் தியரி, இன்னொன்று வந்து ட்ரீம் வேர்ல்டுன்னு சொல்லலாம். சிமுலேஷன் தியரினா என்னன்னா, நம்ம வந்து இப்போ சிமுலேஷனில் இருக்கோம். இந்த 2020 இயரோட அப்டேட் வந்து சரியாக நடக்கல, இந்த அப்டேட்டில் வந்து ஏதோ பக் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரீம் வேர்ல்டு, அது என்னன்னா, நம்ம எல்லாரும் வந்து கும்பலாக சேர்ந்து ஒரு கனவு காண்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கேட்க ஒரு கதை மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து இதை ஃபீல் பண்ணுறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அதை கற்பனை பண்ணல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இதெல்லாம் வந்து தியரியை ப்ரூவ் பண்ணணும்னு இல்லை, நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். உங்களுக்கு மட்டும் ஃபீல் ஆன ஒரு மண்டேல எஃபெக்ட் இருக்கும்ல, அது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை வச்சு தெரியும் யாருக்கு வந்து இந்த உலகம் முன்ன மாதிரி இல்லைன்னு ஞாபகம் இருக்குன்னு. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதோட யாரெல்லாம் இந்த மாதிரி யோசிச்சு உங்ககிட்ட பேசியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on the next video. Until then, bye.